வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல். ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர். நடந்தது என்ன? கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதில் அனுர அரசு தீவிரம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட வேளை அவர் அதிலிருந்து தப்ப முயன்ற வேளை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஏனையின் வீதி டெலிகாம் முன்பாக நேற்று மாலை 5:20 மணியளவில் நடைபெற்றுள்ளது. இனம் தெரியாத 2 நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரியவருகிறது. கருப்பு நிற வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிள் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி வாளொன்றுடன் கலவரமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலியந்தலை தொம்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் இன்று முற்பகல் வாளுடன் ஜாலியகூட சந்தியில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும் இல்லையென்றால் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியில் ஏறி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பிலியந்தலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. அத்தோடு குறித்த நபரின் கையில் இருந்த வாளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் திட்டமிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சர்வதேச ரீதியாக தொடர்புகள் மிக குறைவு. இவ்வாறான சர்வதேச தொடர்புகள் அரசாங்கத்துடன் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் ஊழலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் திருடப்பட்ட சொத்துக்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு அமெரிக்கா உதவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலிருந்து வருகை தந்த தம்பதி ஒன்றே சுற்றுலா பயணிகளின் 2 மில்லியன் எண்ணிக்கையை பூர்த்தி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஜனவரியில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆண்டுக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்த்தெடுப்பதற்கான செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பலனாக தற்போதைக்கு குறித்த எண்ணிக்கையை இலங்கை எட்டியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டின் பின்னர் வீழ்ச்சியுற்ற சுற்றுலாத்துறையானது கடந்த ஆண்டில் படிப்படியாக வளர்ச்சி பெற தொடங்கி இந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டி பிடித்துள்ளது. அதன் பிரகாரம் இந்த ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை மாத்திரம் 161,383 சுற்றுலா பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.